வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். அதாவது நீங்கள் மந்த்லி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுப்போம். பட் இந்த 10 ட்ரேடில் நீங்கள் ஒரு 6 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்படி 6 ட்ரேட் லாஸ் பண்ணாலுமே உங்களோட அக்கௌண்ட் க்ரோ ஆகிருக்குமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக க்ரோ ஆகிருக்கும். 6 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டு நீங்கள் 4 ட்ரேட் வின் பண்ணால் போதும். அதாவது மினிமம் உங்கள்கிட்ட 40% வின்னிங் ரேஸே இருந்தாலே போதும், நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ப்ரொஃபிட்டபிளான ட்ரேடராக தான் இருப்பீங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் ரேட்டுங்கிறது 30 20% 40% இருக்கும். டாப்பில் இருக்கவங்களுக்கு கூட. அப்படி இருந்துமே அவங்க ஏன் டாப்பில் இருக்காங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தான், அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி மார்க்கெட்டில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, நம்ம அதுக்கான ப்ரொஜெக்ஷன் எடுத்துப்போம். ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கான ப்ரொஜெக்ஷனையும் எடுத்துப்போம். ஏன்னா நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி முக்கியம் கிடைக்காது. நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதுதான் நீங்கள் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா 90% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிறது இங்கே தான். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட ஒழுங்காக இல்லாட்டுமே நீங்கள் 100% இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு $200 இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை கொண்டு வரீங்க. ரைட். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு இந்த இடத்துல எத்தனை டாலர் ரிஸ்க் வைக்கலாம் அப்படின்னா $5 ரிஸ்க் வைக்கலாம். ரைட். அதாவது ரிஸ்க் இந்த $5 தான். ரைட். இப்போது உங்களுக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆகணும், எத்தனை டாலர் லாஸ் ஆகும்? $5 லாஸ் ஆகும். ரைட். இந்த மாதிரி நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு $50 லாஸ் ஆகும் இந்த இடத்துல. சரியா? இதுதான் கான்செப்ட். இதுதான் நீங்கள் ரிஸ்க் வைக்க போகிறீங்க ஒவ்வொரு ட்ரேடுக்கும். ரைட். இப்போது $5 ரிஸ்க் அப்படின்னா ரிவார்டு உங்களுக்கு எவ்வளவா இருக்கலாம்? ரைட். இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் ரிவார்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1:3. உங்களுக்கு $5 ரிஸ்க் வச்சிங்க அப்படின்னா ரிவார்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது $15. இதே நீங்கள் $2 ரிஸ்க் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்க போகிறது $6. நீங்கள் ரிஸ்க் வைக்கிற அமௌண்ட்டோட உங்களுக்கு 3 மடங்கு லாபம் கிடைக்கும். அதுதான் நம்ம 1:3ன்னு சொல்கிறோம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் 1:3ங்கிறது மார்க்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகிரும். அதனால நீங்கள் 1:3 தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக தான் 1:3 நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் பிகினர்னால் 1:3ங்கிறது உங்களுக்கு தாராளம். ரைட். இந்த விஷயம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரைட். இப்போது லாங் பொசிஷன், சரியா, ஷார்ட் பொசிஷன், இதில் எப்படி ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரைட், இந்த ரெட் கலர் இருக்க தான் நமக்கு ரிஸ்க். சரியா? இதில் ரிஸ்க். அப்போ இந்த ரெட் கலரை விட க்ரீன் கலர் நமக்கு 3 மடங்கு பெருசாக இருந்தால் சரி, ஓகே. ரைட். இப்போ இது இருக்குன்னு வச்சுப்பேன். ரைட். ரைட். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலருக்கு ஈக்குவலாக தான் க்ரீன் கலரும் இருக்குது. அப்போ இது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா 1:1. சரியா? ரைட். இப்போ நான் இதை கொஞ்சம் அப்படியே பெருசாக்குறேன். இப்போ பாருங்கள் 1:2. ரைட். இதை நம்ம இந்த மாதிரி அளவில் போடுவோம்னா கேட்டல. இந்த இடத்துல பாருங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கு. ரைட். இந்த இடத்துல 2 இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1:2ன்னு அர்த்தம். ரைட். இப்போ நம்ம ப்ரீவியஸாக கொண்ட மாதிரி 1க்கு கொண்டு வரோம். ரைட். இது 1:1. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 1:3. அப்போ நமக்கு அந்த இடத்துல 3 வந்தால் ஓகே. ரைட். இதுதான் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:3. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு 1:3. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். $1:3. சரியா? இந்த இடத்துல ரிஸ்க்கை பொறுத்து தான் ரிவார்டு மாறும். ரைட்டா? இப்போ பாருங்கள், நான் ரிஸ்க் அதிகம் பார்க்குறேன், ரிவார்டு கம்மியாகுதா? இப்போ நான் ரிஸ்க்கை கம்மியாக ரிவார்டு அதிகமாகுது. இப்போ எனக்கு 1:3ங்கிறது இந்த இடத்துல இவ்வளோ பெருசு தான். அதாவது ரிஸ்க்கை பொறுத்து தான் நமக்கு ரிவார்டு. சரியா?
ரைட். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிற உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம சிம்பிளான ஒரு கணக்கு பார்ப்போம். நீங்கள் மொத்தமாக ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும்னு வச்சுப்போம். 10 ட்ரேடில் ஃபஸ்ட்டு 6 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு $5. அப்போ டோட்டலாக உங்களுக்கு லாஸ் ஆக போகிற இடத்துல நமக்கு $30. ரைட். உங்களுக்கு $30 லாஸ் ஆகிரும். ரைட். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு 4 ட்ரேடு தான். இந்த 4 ட்ரேடும் நீங்கள் வின் பண்ணுறீங்க. ஒரு ட்ரேடில் உங்களுக்கு $15 ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அப்போ மொத்தமாக 4 ட்ரேடுக்கு $60 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு லாஸ் ஆகினது $30. 60ல் 30 மைனஸ் பண்ணி விட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க $30 உங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் $200 அக்கௌண்ட்டில் நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 6 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க. லாஸ்ட் எண்டில் உங்களோட பேலன்ஸ் $230 இருக்கும். ரைட். இப்போ நீங்கள் நெட் ப்ராஃபிட்லாம் இருப்பீங்க. ரைட். இது நீங்கள் $200 அக்கௌண்ட் வச்சுக்கிறதா மட்டும்தான் பண்ண அவசியம் இருக்காது. நீங்கள் எந்த டைப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாலுமே இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடோட தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் 2%லேருந்து 3% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். அது $100 இருந்தாலும் சரி, $200 இருந்தாலும் சரி. பட் இனிமேல் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் பாதியில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகாமல் இந்த முறையில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். மந்த் எண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் தான் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.